ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஸோ இந்த வீடியோவில் மாணவருடைய சிந்திக்கும் திறனை அதிகரிக்கக்கூடிய நோக்கோடு கிளாஸஸ் 9th to 12th வரைக்கும் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதக்கூடிய ஒரு புதிய முறையுடைய அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மனப்பாடம் செய்து அப்படியே எழுதும் நடைமுறைக்கு மாற்றாக சிந்தித்து விடை எழுதும் புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்த இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. சோதனை முறையை தொடர்ந்து நாடு முழுவதும் புதிய தேர்வு நடைமுறையை அறிமுகப்படுத்த சிபிஎஸ்இ திட்டம் செய்துள்ளது. ஒரு மாணவரின் நிறைவாற்றலை பரிசோதிப்பதற்கு பதிலாக பாடத்தை எந்த அளவுக்கு புரிந்துள்ளார் என்பதை புதிய முறை மூலம் மதிப்பீடு செய்யவும் சிபிஎஸ்இ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சிபிஎஸ்இ பள்ளிகளில் சோதனை முறையில் ஃபஸ்ட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்தியா முழுமைக்குமே புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதக்கூடிய இந்த முறை நடைமுறைக்கு வரப்போகுது. கிளாஸஸ் 9th to 12th மாணவர்களே, நீங்கள் மனப்பாடம் செய்து தேர்வு எழுது முறைக்கு மாற்றாக சிபிஎஸ்இ பள்ளிகளில் சிந்திக்கக்கூடிய திறனை அதிகரிக்கக்கூடிய நோக்கோடு ஓப்பன் புக் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது பல பிரச்சனைகளாக வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, குறிப்பாக இப்போ 12th முடிச்சுட்டு மாணவர்கள் உயர்கல்விக்காக அட்மிஷன் போகும்போது தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். கல்வியாளர்கள் மத்தியில் இப்போதே எதிர்ப்புகள்லாம் கிளம்பிருச்சு. ஸோ சிபிஎஸ்இ பள்ளிகளில் சோதனை அடிப்படையில் வரக்கூடிய நவம்பரில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு பிறகு இது சக்ஸஸ் ஆச்சுண்டா கல்வியாளர்களாம் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலை, ஸோ இது ப்ராப்ளமெட்டிக் இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் அமுல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு தீர்வை கொண்டு வந்துட்டாங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளிகளை அமுல்படுத்திடுவாங்க. அதற்கு பிறகு தான் தெரியும் உயர்கல்விக்கான சேர்க்கையில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருக்காண்டு. ஸோ இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மட்டுமே தான். இப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பார்த்துக்கிட்டே வருவீங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெத்தேடு நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தேங்க்யூ.